ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதனுடைய செகண்ட், அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்னது பின்னேட்லி ரெட்டிகுலேட் வினேஷன் அப்படின்னு சொன்னோம். அப்போ பின்னேட்லி அப்படின்னா என்ன சொன்னோம் தமிழில் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிறகு வடிவ வலைப்பின்னல். ஓகேங்களா. பால்மேட்லி அப்படின்னா அங்க வடிவ வலைப்பின்னல் நரம்பமைப்பு, அல்லது இதில் வந்து பல நடு நரம்பு இருக்கும். அதாவது இதில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா இதில் என்னென்னா இன் திஸ் டைப் ஆஃப் வினேஷன் தெர் ஆர் 2 or more பிரின்சிபல் வெயின், அதாவது நடு வெயின்ஸ் நிறைய இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பிக்சர்ஸ் இருக்குது, பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ அரைசிங் இன் எ சிங்கிள் பாயிண்ட் அண்ட் தே ஆர் ப்ரொசீட் டுவர்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸாக இருக்கலாம் அல்லது அப்வேர்ட்ஸாக இருக்கலாம். வெளிநோக்கி இருக்கலாம், வெளிப்புறத்தை நோக்கி இருக்கலாம், அல்லது என்ன பண்ணுறோம் மேற்புறமும் இது மாதிரி இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியும். மெஜாரிட்டி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு மைய நரம்பு மட்டும் இருந்ததுன்னா நான் அது என்ன சொல்கிறோம் பின்னேட்லி. சரிங்களா. பால்மேட்லினா நிறைய 2 அல்லது அதுக்கு நிறைய இருக்கும். இது வெளிப்புறமாகவோ அல்லது மேற்புறமாகவோ இருக்கும். அங்க வடிவத்தில், அதாவது அங்கன்னா ஒரு கை விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. ஓகேம்மா. இது 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பால்மேட் ரெட்டிகுலேட் வினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பால்மேட்டில் 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் வந்து டைவர்ஜென்ட். ஓகேங்களா. டைவர்ஜென்ட் டைப்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா விரி நரம்பமைவு வகை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நரம்பமைவு அனைத்து நரம்புமே அடிப்பகுதியிலேருந்து தோன்றும். ஓகேங்களா. அப்புறம் இது நல்லா விரிஞ்சு ஃபுல்லாக எங்கே போய் சொல்லுவோம் அந்த நுனியில் எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இது ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா குக்கர்பிட்டீஸு, பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அது. ஓகேவா. அடுத்து பீர்க்கங்காய், காரிக்காய், தட் இஸ் அ பப்பாயா பிளான்ட்டில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பாருங்கள், குக்கர்பிட்டி அதாவது பூசணிக்காய், லூஃபா அப்படின்னு சொல்ல முடியாது, பீர்க்கங்காய், காரிக்காய், பப்பாயாங்கிறது பப்பாயா, தட் இஸ் அ பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அமைப்பில் நம்ம கிளியராக அப்சர்வ் பண்ண முடியும். கன்வர்ஜன் டைப்ஸ் இது பாருங்களேன், இதுக்கு வேரியேஷன் இருக்குது. வெயின்ஸ் converged to the apex of the leaves, then Indian palm, zizubus, அதாவது இழந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குவிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஜிசூபஸ் ஜுசைபா ஜிசூபஸ் ஜுசைபாங்கிறது இழந்தை. ஓகே. சின்ன மோனம் அப்படிங்கிறது என்ன சொன்னோன்னா பிரிஞ்சி இலை அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நல்லா தமிழில் புரிஞ்சுக்குங்க. இந்த அனைத்து நரம்புமே அந்த இலையினுடைய நுனியில் போய் குவிஞ்சிருக்கும். கன்வர்ஜென்ட். ஓகே. வெயின்ஸ், எல்லா வெயின்ஸும் அந்த அடியிலேருந்து ஆரம்பித்து நுனியில் போய் குடிஞ்சிருக்கு. எல்லாமே ஒன்றோட ஒன்றா எப்படி குடிஞ்சிருக்கும். மிடில் சென்டரில் ஒன்று இருக்கும். சரிங்களா. எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு லீவ்ஸ் இருக்குங்களா, இது என்ன லீஃபு, பீப்பால், அரச மரம் இருக்கு இல்லைங்களா, அதில் பாருங்கள் இது ஒரு பெக்யூலியர் அடாப்டேஷன்ஸ். ஓகே. ஸோ பாருங்கள், சென்ட்ரலில் மெயின் இருக்குது, இதில் பாருங்கள் எல்லாம் ஈக்குவலாக போகிற மாதிரி. அப்போது இந்த லீவ்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணிக்க ஒரு கொஷின் நான் கேட்பேன். பேரல் டைப்ஸ் வர மாதிரி இருக்கும். அப்போ இந்த இலையை கிழிக்கும் பொழுது இப்படி வச்சு கிழிச்சினா தான். ஓகே. இப்போ லிசன், இந்த இலையெல்லாம் இப்படி கிழிச்சினா இப்படி வச்சு கிழிச்சினா தான். இல்லாமே நான் இப்படி கிழிக்கிறேன் அல்லது இந்த வாக்கில் கிழிச்சிக்கிறேன் அல்லது இப்படி கிழிக்கிறேன், அது கிழியாது, துண்டு துண்டாக தான் வரும். புரியுதுங்களா. நல்லா அப்சர்வ் பண்ணிக்க. இதெல்லாம் டைகாட்டில் வரக்கூடிய ஒரு பெக்யூலியர் அடாப்டேஷன். ஒரே ஒன்று தான், அப்படியே ஈக்குவலாக பாருங்கள் போயிட்டே இருக்குது, அந்த மார்ஜினை நோக்கி போயிட்டே இருக்குது இல்லைங்களா. ஓகே. இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் நிறைய வெயின்ஸு ஆட்டோமேட்டிக்காக இப்படி வரும். அதுலேருந்து மிட்ரி பாருங்கள் மெயினாக ஒன்று இருக்குது, நிறைய கிளையாக போகுது பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் டைவர்ஜன் டைப்ஸ். ஓகே. இதெல்லாம் அதில் பெக்யூலியர் அடாப்டேஷன்ஸ். லுக் அட் மீ, திஸ் பிக்சர் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சென்ட்ரல் மிட்ரிப்பு வெளிப்புறமாகவோ அல்லது முன்னாடி, அதாவது வெளிப்புறமாக இருக்கும் மேல்புறமாக இருக்கிற மாதிரி நம்ம ஒன்று படித்தோம்ல. இப்போ ஜஸ்ட் இப்போது அதாவது ஒரு சின்ன ஒரு லீஃப் மாதிரி போட்டிங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மிட்ரிப் சென்டரில் இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இப்படியே போகும், அடுத்த லீவ்ஸு இன்னொன்று மாதிரி. ஓகே. அப்போது இது வெளிப்புறமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், வேணும். அதே போல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து வெயின்ஸ் நீங்கள் கண்டினியூவாக போட்டுக்கலாம். அப்படி போடும்பொழுது ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்று சொல்லுங்கள். ஃபைக்கஸில் இருக்குது. ஓகேங்களா. ஃபைக்கஸில் இருக்குது அப்படின்னா நரம்பமைப்பு சிறகு வடிவத்தில் இருக்கும். ஓகேவா. அடுத்து இது பாருங்கள், செகண்டு குக்கர்பட்டேஸை வரக்கூடியது இருக்கு இல்லைங்களா, இது வந்து அதாவது அங்கக வடிவம் இருக்கும், விரி நரம்புமே குக்கர்பட்டேஸே. மேக்ஸிமம் அந்த பூசணிக்காய் சொன்னோம் இல்லைங்களா, அது இது. ஓகேவா. மூணாவது பார்த்திங்கன்னா அங்கை, அது அங்கை வடிவ வலைப்பின்னல் சொன்னேன். ஓகேவா. இதுவும் அங்கை வடிவ வலைப்பின்னல் தான். இது குவிஞ்சிருக்கும். இது பாருங்கள், இந்த மூணாவது குவிஞ்சிருக்கும். இது பாருங்கள், அது
அப்புறம் பேன் அப்படியே பிரிஞ்சிருக்கு. இது எல்லாம் போய் இப்படி ஒன்றா அந்த நுனியில் பாருங்கள் இப்படி குனிஞ்சிருக்கும். குவிஞ்சிருந்ததுன்னா இதை வந்து சின்ன மோனம். தட் இஸ் சின்ன மோனம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லையும் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படியே தான் தமிழ்லேயே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரெட்டிகுலேஷன்ஸ். எத்தனை டைப் ஆஃப் ரெட்டிகுலேஷன் இருக்குது? கண்டிப்பாக இது உனக்கு 2 மார்க்காக கூட கேட்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ரெட்டிகுலேட் வெனேஷன். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் உங்களுக்கு 2 மார்க்கில் ரைஸ் ஆகும். கிளியர் அப்சர்வ். பின்னேட்லி ரெட்டிகுலேட்டு, பால்மேட்லி ரெட்டிகுலேட்டு டைவர்ஜன், பால்மேட்லி ரெட்டிகுலேட்டு கன்வர்ஜன். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கும். பின்னேட்லியாக இருக்கும். அடுத்து பால்மேட்லி ரெட்டிகுலேட் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். எல்லாமே பி தான் ஃபஸ்ட் லேட்டர்ஸ். ஓகே, நல்லா கிளியராக மைண்டில் வச்சுக்கிறோம். பின்னேட்லி, அடுத்து பால்மேட்லி 2 தான். ஆனால் எல்லாத்துக்கும் இது 3த்துக்கு பாருங்களேன். ரெட்டிகுலேட் ஈஸியாக வச்சுக்கிறோம். பின்னேட்லி பால்மேட்லி. பட் இந்த 2த்துக்குள்ள ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். டைவர்ஜன் பிரிஞ்சு போகும், இன்னொன்று கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? குவியும் இது விரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்னால் பேரல் வெனேஷனுக்கு வந்துடும். இது மெஜாரிட்டி நான் ஏற்கனவே கம்பேரிசன் நடத்தும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பேரல் வெனேஷன்னால எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பயுமே எங்கே இருக்கும்? மானாகாட் லீவ்ஸில் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஷியேட்டு பேரல். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பனானா லீஃப் இருக்கு இல்லைங்களா, அதாவது வாழையில் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஈஸியாக சொல்லலாம். கிராஸு சொல்லலாம். இது 2 டைப்ஸ். என்ன ரீசன்னாமா மிட்ரீப்ஸ் இருக்கும். அந்த வெயின்ஸ் பாருங்களேன், வாழையில் உத்து கவனியாக இப்படி போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இப்போ வாழை இப்படி இருக்குது. வாழையில் சின்னதாக ஒன்று கட் பண்ணி இருக்குது. ரீசன் லுக் அட் மீ, சாரி தப்பாக இருக்கேன். பாருங்கள், இப்போ மைய அச்சு தண்டு இப்படி இருக்கும், மொத்தமாக இருக்கும். சரியா? இப்படி பாருங்கள், இப்படி தான் போகும். நல்லா நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா சொல்லி பார்க்கலாம். இப்படி இருக்காப்பா? இந்த வாழை இலையை இப்போ அவுட்லுக் இப்படி இருக்குது மேலே. ஓகே, இப்போ இந்த வாழை இலையை நீங்கள் இந்த குறுக்கு வாட்டிலலாம் நீங்கள் கிழிச்சு காட்ட பார்க்கலாம். ஈக்குவலாக கிழிக்க முடியாது. அது எப்படி மட்டும்தான் கிழிச்சு காட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஆங்கிளில் கிழிச்சினா மட்டும்தான் அது கிழியும். அதுக்கு தான் நைஃப் வச்சு கிழிப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பின்னேட்லி பேரல் வெனேஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம்? தெர் இஸ் அ யூனிகோஸ்டேட் அப்படிங்கிறது சிறகு வடிவ இணைப்போக்கு நரம்பு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ வென் தெர் இஸ் ஏ ப்ராமினென்ட் மிட்ரிப், எல்லாத்துக்கும் நடு மைய அச்ச நரம்பு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த சென்டர் இட் ஃபார்ம் அரைஸ் மெனி வெயின்ஸ். அதாவது நிறைய வெயின்ஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அண்ட் ரன் பேரல் டு ஈச் அதர். எக்ஸாம்பிள் மியூசா, ஜிஞ்சர், தட் இஸ் அ குர்குமா, தட் இஸ் அ கேனா. அதான் சொன்னேன், கல்வாழைங்கிறது இந்த கேனா. ஓகே, மியூசாங்கிறது வாழை இலை. எல்லாத்துலேயும் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு டைப் படிச்சிட்டாங்களா? இப்போ 2வது டைப்பு பால்மேட்லி வெனேஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம்? தட் இஸ் அ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பின்னேட்லி பேரல் வெனேஷன். தட் இஸ் அ யூனிகோஸ்டேட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? யூனிகோஸ்டேட். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது பால்மேட்டு பேரல் வெனேஷன். தட் இஸ் அ மல்டிகோஸ்டேட் அப்படிங்கிறோம். அங்கை வடிவ இணைப்போக்கு நரம்பமைப்பு, அதாவது பல நரம்பமைப்பு நிறைய இருக்கும் அப்படிங்கிறதான் இது சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இதில் டைப்ஸில் பார்க்கும் பொழுது நிறைய வெயின்ஸ், செவரல் வெயின்ஸ் அரைஸ் ஃப்ரம் த டிப் ஆஃப் த பீட்லோ. ஸோ தே ஆர் ஆல் ரன் பேரல் டு ஈச் அதர் அண்ட் யுனைட் டு அட் த அபெக்ஸ். இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். நிறைய நரம்பு அச்சு வரும், மெயின் மிட்ரிப்பு நிறைய வரும். பட் நுனியில் போய் எல்லாம் குவிஞ்சிக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 வகைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று இது ஆஸ் யூஷுவல் சேம் டைவர்ஜன் அண்டு கன்வர்ஜன். ஒன்று பெரியும், இன்னொன்று குவியும். அதே தான் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இதுக்கு தெரிஞ்சுக்கும். தெர் இஸ் அ ப்ரோசா, தெர் இஸ் அ ஃப்ளாபெல்லி ஃபார்மிஸ் அப்படிங்கிறதும். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுனா, எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். கோரஸ். ஓகே, ஃப்ளாபெல்லி பேர் அப்படிங்கிறது 2வது உதாரணம். அடுத்து செகண்ட் டைப் கன்வர்ஜன். கண்ணே நல்லா புரிஞ்சுக்கோ. டைவர்ஜென்ட்னா விரின்றது ஒரு வார்த்தை வச்சுக்கோ. கன்வர்ஜென்ட் அப்படின்னா குவின்ற வார்த்தையை மைண்டில் குவி. இது வந்து விரிஞ்சு போகணும், இது குவிஞ்சு வரணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல விரிஞ்சு இப்படி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் டைவர்ஜென்ட். இது குவி அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த லீஃப்னுடைய மிட்ரிப் இங்கே இருக்குதுங்களா, இப்படி என்ன பண்ணுற அப்படின்னா இதில் வந்து மைய நரம்புன்னு எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் போய் அந்த நுனியில் போய் நல்லா ஒன்றா சேர்ந்துக்கும். இது நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் மெஜாரிட்டி பார்க்கலாம். இப்படி போய் சேர்ந்துக்கும். இது வந்து செகண்ட் டைப்ஸ். ஓகேங்களா?
எக்ஸாம்பிள் பாருங்கள், பேம்போஸில் இருக்குது, ரைஸில் இருக்குது, அண்ட் வாட்டர் ஹயாசின்த். வெங்காய தாமரை, ஆகாய தாமரைலாம் படிச்சில்லைங்களா, அதில் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபில்லோடெக்ஸ். இது 2 மார்க் கொஷின்ஸு கண்டிப்பாக வரும். நல்லா கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோ. உங்களுடைய அடுத்த ஹோம்ஒர்க் கொஷின் 2 மார்க்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இதோட எத்தனை கொஷின் சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எழுது. The mode of arrangement of leaf on the stem is known as a phyllotax. It's okay. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடு, முடிஞ்சிருச்சு. 2 மார்க் கொஷின். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது அந்த ஃபில்லோடாக்ஸி இஸ் டு அவாய்டு ஓவர் க்ரௌடிங். ஃபில்லோடாக்ஸி யாருமே ஓவர் க்ரௌடாக இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு லீஃப் ஒவ்வொன்றுக்கும் தேவையான அளவுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபோட்டோஸ் சன்லைட் படும், எல்லா லீவ்ஸும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். இல்லை நம்மளை மாதிரி ஒரு தேட்டரில் இருக்கிற மாதிரி கஜன்னு உள்ளார எல்லாம் ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ராப்பராக எல்லாத்துக்கும் என்ன கிடைக்காது, சன்லைட் கிடைக்காது. அப்போ எல்லா லீவ்ஸும் உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. இப்போ பாரு, இப்போ 4 மெயின் இந்த ஃபில்லோடாக்ஸி அரேஞ்ச்மெண்ட்டு, இதுவுமே உங்களுக்கு அனதர் கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். பட் உங்களுக்கு நான் இது ஹோம்ஒர்க்காக சொல்லலை, இதுவும் ஒரு 2 மார்க்கில் ரைஸ் ஆகலாம், அல்லது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஹவு மெனி டைப்ஸு அரேஞ்ச் இருக்குது? 4 மெயின் ஃபில்லோடாக்ஸி they may be arranged in the how many types. நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபார்மாக கேட்கலாம். எத்தனை அந்த ஃபில்லோடாக்ஸி அரேஞ்ச்மெண்ட் 3ஆ 4ஆ 2ஆ 5ஆ 8ஆ அந்த மாதிரி கேட்பாங்க ஆப்ஷன்ஸு. இப்போ 4 ஃபில்லோடாக்ஸி அரேஞ்ச் பண்ணுறாலே 4. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் ஆல்டர்னேட்டு, இன்னொன்று ஆப்போசிட், டெர்னேட், வேரல். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்கிறோம், ஒவ்வொன்றா சொல்கிறோம். இப்போ ஆல்டர்னேட் ஃபில்லோடாக்ஸி. ஓகேங்களா? இந்த ஆல்டர்னேட் ஃபில்லோடாக்ஸினுடைய ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு, 1 leaf per node and the leaves on the successive node are arranged alternate. Each spiral arrangement so the leaves of vertical rows called as orthostitches. இது வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் என்னென்ன டைப்ஸு? ஒன்று ஆல்டர்னேட் ஸ்பைரல்னும், ஆல்டர்னேட் இஸ் டெட்டிட்டியஸ் அல்லது பைஃபேலியஸ். பைஃபேலியஸ் அப்படிங்கிறது 2 டைப்ஸ். இப்போ இன் வேஸ் த லீவ்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆல்டர்னேட்லி, ஒரு ஸ்பைரல் மேனரில் அமைஞ்சிருந்துச்சுன்னா, உதாரணம் ஹைபிஸ்கஸ், ஃபைக்கஸ். ஓகே, அதே இந்த இடத்துல பாருங்களேன், இதில் ஸ்பைரல்லாம் இருக்காது. 2 rows are either side of the stem. There is a monon longifolium. இந்த பாலியால்த்தியால் இருக்கும் நெட்டிலிங்கம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி லீவ்ஸ். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடியது ஆல்டர்னேட் டைப்ஸ். ஆப்போசிட் பிக்சர் இருக்குமா, நான் சொல்கிறேன். ஆப்போசிட்டுங்கிறது ஒன்று இங்கே இருந்தால் இன்னொன்று இங்கே, ஒன்று இங்கே இருந்தால் அடுத்தது அங்கே. இப்போ மெயின் ஸ்டெம் அப்படின்னா ஒரு லீஃபு இங்கே முதல்ல இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்தது இங்கே இருப்பான், அடுத்தது இவன் இங்கே இருப்பான், அடுத்தது இங்கே, இந்த மாதிரி போனோன்னா ஆப்போசிட். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஆப்போசிட்டுங்கிறது ஸ்டெம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கப்பா, இங்கே ஒருத்தர் தானா அவனுக்கு ஈக்குவலாக இருப்பான், இங்கே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஈக்குவலாகவே இவனு இருப்பான். ஆப்போசிட் எதிரெதிராகவே இருப்பான். ஓகே, இது முதல்ல ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சல இப்படி இருந்தது இல்லைங்களா, ஒருத்தர் இங்கே இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் கொஞ்சம் இடைவெளி விட்டு இருப்பார், இப்படி போட்டலாமா. இது பார்த்தினா தான் ஆல்டர்னேட்டு. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இவர் இங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்கார். இது ஆல்டர்னேட்டிவ் மெத்தடு ஃபஸ்ட்டு டைப்ஸ். இது செகண்ட் ஆப்போசிட் மெத்தடு செகண்டு. சரிங்களாம்மா? ஓகே, இது பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கான். ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட் அப்படிங்கிறதும், இன்னொன்று அடுத்த செகண்ட். இப்போ ஃபஸ்ட்டு டைப்ஸ் பார்த்துக்கலாம். இந்த பேர் ஆஃப் லீவ்ஸ் அரேஞ்ச்டு சக்சஷன்ஸ் இன் த சேம் டைரக்ஷன். There is a 2 opposite leaves at a node exactly just above the lower node. எக்ஸாம்பிள் பாருங்கள், குவாவா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கொய்யா செடி, யுஜினியா, இதில் ஏதாவது 1 2 மட்டும் மைண்ட். குஸ்காலிஸ் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக மைண்ட் வச்சுக்கோ. ரங்கூன் கிரீப்பர்ஸ் அப்படியே தான் தமிழ்லேயே இருக்குது, ரங்கூன். இதில் ஏதாவது 2 வச்சுக்கோமா போதும். அடுத்தது ஆப்போசிட் டெக்கோசட், செம்ம பாப்பா, இது நல்ல ஈஸியாக இருக்கும். இது உனக்கு தெரிஞ்சது தான். கெலோட்ராபிஸ் எருக்கஞ்செடியில் நல்லா பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ வில் கிவ் த ஐடியா. இது ஸ்டெம் போர்ஷன் வச்சுக்கண்ணேன். இது சசைல் லீவ்ஸ், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. சசைல்னால் என்னது இருக்காதில்ல, பீட்டியூல்ஸ் இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கோ. இது என்னது சசைல் லீவ்ஸ். இப்போ இருக்கா உங்களுக்கு ட்ரா இருக்குது. இப்போ இந்த இடத்துல அப்படியே ஒட்டி இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமா, இது ஒரு ஆப்போசிட். இப்போ ஒரு ஜஸ்ட்டு டைக்ராமேட்டிக்காக சொல்கிறேன். இவன் இப்படி இருக்கான்னா அடுத்த லீஃப் பாரு, இவனை நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி காட்டுவான்.
அதை நம்ம தனியாக பார்க்கும்போது கிளியர். அப்போ ஆப்போசிட் டெக்குசியேட். அப்போ சின்னதாக ஒரு ஸ்ட்ரிக்டாக போடுற பாருங்களேன். ஒருத்தன் இப்படி இருக்கான்னா அடுத்தது இவன் பார்த்த மாதிரியும் இவன் பார்த்த மாதிரியும் இப்படி இருப்பான். அதுதான் ஆப்போசிட் டெக்குசியேட் அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்கிறோம் மெயினாக அப்படின்னு பார்க்கும்பொழுது லிசன், இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், எக்ஸாம்பிள் பாருங்கள். கெலோட்ராபி சொல்லியாச்சு. அடுத்தது உங்களுக்கு ஜினியா, ஓகே, ஆக்சிமம், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக வரும். இது பார்த்துங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் டூயினோலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா என்ன இருக்கா இல்லைன்னு தெரியாமல் இதுக்கு நம்ம கஷ்டப்படணும். டெர்னேட் ஃபில்லோடெக்ஸு, ஓகேவா. டெர்னேட் ஃபில்லோடெக்ஸு அப்படிங்கிறப்போ நம்ம லாஸ்ட்டு ஓரளவுக்கு வந்திருக்கோம். இதில் டெர்னேட் அப்படின்னா மூவிலேயே இருக்கும், மூணாக இருக்கும், ஓகேவா. நீரியம் பாரு, கிளியராக தெரியும். நீரியம் அரளி செடி, ஓகேங்களா. அதில் பாருங்கள் 3. இது கன்ஃபார்மாக நீட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், 1 மார்க்கில் கன்ஃபார்மாக கேட்பான். டெர்னேட்டு பின்னேட்ட ஃபில்லோடாக்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது எங்கேப்பான்னா நீரியம். வேணால் அந்த லீஃப்னுடைய அடுக்கு எடுத்து பாரு, கிளியராக தெரியும், ஓகேங்களா. அடுத்து வாரல் டைப்ஸ். அதாவது நெக்ஸ்ட்டு டைப்ஸ் என்ன அப்படின்னா வாரல் டைப்ஸ் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன வாரல் டைப்ஸு, அதாவது இதில் நம்ம சொல்லக்கூடியது வாரல் டைப்ஸ் டெர்னேட் பின்னேட், அதாவது ஃபில்லோடெக்ஸ் நம்ம சொல்லியாச்சு, ஓகேங்களா. 3 இருக்கணும். அது கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இப்போ கிளியரான நமக்கு ஒரு பிக்சர் கிடச்சிருக்கு. எப்படி ஆல்டர்னேட் இப்போ தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், ஆல்டர்னேட்னா இவங்களுக்கு அப்படியே பாருங்கள் ஆப்போசிட்டாக இருப்பான் இல்லைங்களா. இது ஃபஸ்ட்டு டைப். ஆப்போசிட் பாருங்கள், இவங்களுக்கும் அப்படியே எதிரெதிராக இருப்பான். இது பாருங்கள் செம்ம. இப்போ சொன்னீங்களா ஆப்போசிட் டெக்குசியட், இவங்கள பார்த்த மாதிரி இவங்க, புரியுதுங்களா. ஓகே. நீரியம் பாரு, எங்கே எடுத்தினாலும் அந்த நோடல் ரீஜனில் 3 லீவ்ஸ் இருக்கும், புரியுதா. ஓகே. இந்த வேரல் அமைப்பு ஒரு குப்பை மேனி செடின்னு சொல்லுவாங்க கண்ணு. இந்த செடியில் பார்த்தோன்னா நிறைய லீஃப் அப்படியே ஒரு கொத்தாக இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறோம், வேரல் டைப்ஸ் அப்படிங்கிறோம், ஓகேங்களா. அது இதனுடைய உதாரணம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வேரல் ரெட்டிகுலேட்டட் டைப்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபில்லோடெக்ஸில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா எலமெண்ட்டாக ஆல்ட்னோனியா, தட் இஸ் ஆல்ட்னோனியா ஸ்காலரேஸ், அது நமக்கு தேவையில்லை. ஒன்று தெரிஞ்சுக்கோ. வேரல் டைப்ஸ் அப்படின்னாலே ஒன்று எலமெண்ட்டாக. குப்பை மேனி செடின்னு சொல்லுவாங்கன்னு 3 லீவ்ஸ் இருக்கிறது, ஓகேவா. வேரல் டைப்ஸு 3 லீவ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் வேரல் ஈச் நோடு இட் ஃபார்மிங் எ சர்க்கிள் ஆர் வேரல். ஒரே சுற்றியும் ஒன்றும் இல்லை. இப்போ குப்பை மேனி செடியில் பொறுத்த வரைக்கும் சென்டரில் இருக்குன்னு வச்சுக்குவேன். இப்போது சின்னதாக பெருசு சின்னது இந்த மாதிரி வெயின்ஸ் போட்டுக்கும் முதல்ல. பாருங்கள், ஒரு பெரிய லீஃப் இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன லீஃப் இருக்கும், ஒரு பெரிய லீஃப் இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்னது. அப்போ இது பார்க்குறது எப்படி இருக்குது, ஒரு வேரல் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கா, சின்னதும் பெருசும் கலந்துருக்கும். குப்பை மேனி செடி இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. நெக்ஸ்ட்டு லீஃப்னுடைய மொசைக்கு. லீஃப் மொசைக் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது ஒளிசார் பரவிலை அமைப்பு. லீஃப் மொசைக் leaves tend to fit within the one another and adjust themselves such a way that they may be secure the maximum amount of the sunlight. ரொம்ப முக்கியம் இதுதான். Overlapping. So the lower leaves have long petioles and a successive there is a upward. The leaf possesses there is a decreasing the length. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஓகேங்க. லீஃப் மொசைக் அப்படிங்கிறது, ஓகேங்களா. இப்போ நான் சொல்லி கொடுத்தலைங்களா அக்காலிப்பா, அது அந்த லென்த்து சின்னதாக இருக்கணும், சின்ன லீவ்ஸு சைஸு ஷேப்பு இது எல்லாமே இருக்கும். அக்காலிப்பா இண்டிகா அப்படிங்கிறது குப்பை மேனி. பெகோனியா உங்களுக்கு தேவையில்லை. இது அக்காலிப்பா இண்டிகாங்கிறது குப்பை மேனி செடியில் இருக்கும், ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து லீஃப்னுடைய டைப்ஸ் என்ன, சிம்பிள் லீவ்ஸு, தட் இஸ் அ காம்பவுண்ட் லீவ்ஸு, இல்லை நிறைய ஒரு 3-4 டைப்ஸ் இருக்குது. ஒரு 3 டைப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவேன். சிம்பிள் லீவ்ஸு, அடுத்தது காம்பவுண்ட் லீவ்ஸ். அதில் சப்டிவிஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 3 அந்த மாதிரி 2 அந்த மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிள் லீவ்ஸ் டைப்ஸ் என்ன அப்படின்னா, லிசன், த லீஃப் இஸ் செட் டு பி அ சிம்பிள், ரொம்ப சாதாரணமாக சிம்பிள், ஓகே. when the petiole is beyond the single lamina, the lamina may be entire, அதாவது அன்டிவைடாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் மேங்கோ ஆர் இன்சைஸ் டு எனி டெப்த் பட் நாட் அப் டு மிட் ரிப் petiole except cucurbits. ஆனால் இதில் என்னென்னா லீஃப் சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக அந்த மாதிரி இருக்காது. எப்படின்னா அந்த வெயின் வேரியேஷன்ஸை பொறுத்து. குக்கர்பிட்ஸ் பாருங்கள், லீவ்ஸில் ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா.
அடுத்து ஒரு காம்பவுண்ட் லீஃப் ஒவ்வொன்று தான் அங்கே இருக்கும் மேலே சொன்னதில் ஒரு காம்பவுண்ட் லீஃப். இதில் பாருங்களேன், which a main rachis it bear the more than one lamina. நிறைய லீவ்ஸ் இருக்கும். லீஃபோட சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே நிறைய லீவ்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் இருக்குன்னா அது என்ன சொல்கிறோம், லீஃப்லெட்ஸ். A compound leaves have evolved to increase the total laminar surface. அப்போது இலையினுடைய பரப்பு அதிகமாகும். There is a one axillary bud in the axil of the whole compound leaves. The leaflets, however, do not possess axillary buds. கன்ஃபார்மாக இந்த மாதிரி இருக்கிறதுல ஆக்சிலரி பட்ஸ் இருக்காது. புரியுதுங்களா? ஓகே. பின்னேட்லி காம்பவுண்ட். இப்போ பின்னேட்லி காம்பவுண்ட்னா என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சிறகு வடிவ. ஓகேங்களா? முதல்ல சொன்னது காம்பவுண்ட் லீவ்னா கூட்டிலை அப்படின்னா. இப்போ பின்னேட்லி அதில் வரக்கூடிய சப்டைட்டில்ஸு. இப்போது இந்த பின்னேட்லி அப்படின்னா ஒரு சிறகு வடிவத்தில் இருக்கும். பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் one which is rachis, another is called as number of leaves. They may be arranged alternately or in an opposite manner as in the tamarind and acacia. சரிங்களா? புரியுதா? ஓகே. இது ரொம்ப டீப்பாக வேணாங்கன்னே எந்தளவுக்கு நமக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் லைட் டச்சிங்கில் நம்ம போய்க்கலாம். நிறைய சிலபஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா நடத்தி உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகிடும். அடுத்து பாருங்கள், யூனிபின்னேட். யூனிபின்னேட் அப்படின்னா என்னென்னமா அர்த்தம் அப்படின்னா ஒரு மடி கூட்டிலை. இந்த ராக்கிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கூட்டிலை காம்பு இருக்குது இல்லைங்களா, அது தனித்து இருக்கும். அதே போல் இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், அன்பிராஞ்சு. இதில் பிரான்ச்சஸ் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இட் bear the leaflets directly on the side of alternate method அல்லது ஆப்போசிட் மேனர். எக்ஸாம்பிள் ரோஸு, நேமு. யூனிபின்னேட் இல்லைங்களா, இது மறுபடியும் 2 டைப்ஸாக பிடிச்சிருக்காங்க. அதில் என்ன ஃபஸ்ட்டு இருக்குது உங்களுக்கு, when the leaflets are even in a number, the leaflets are to be there is a peripinnate. Example Tamarind, Abrus, Sespania, Sagasa, Cassia. இதுக்கு Tamarind is the best. இதில் பாருங்களேன், பேரிபினேட் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். அப்படியே பாருங்கள், பேராக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? புளிய மரம் இலை இருக்குல்ல கண்ணே, அதுதான் டாமினன்ட். அது நம்ம ஈஸியாக பார்த்துருக்கலாம். அடுத்தது, when a leaflets are odd in a number, the leaf is said to be imparipinnate. அந்த மாதிரி பேராக இல்லாமல், ஓகேவா, அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், imparipinnate. இதுக்கு ரோஸு, நீமுடைய பொட்டானிக்கல் நேம் பாருங்கள், அசாட்டிக்கா. அடுத்தது சீனீஸ் பாக்ஸ், தெர் இஸ் முரேயா, கருவேப்பிலை வாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு உதாரணம். அடுத்தது பார்த்தோன்னா பைபினேட்டு. பைபினேட்டில் ப்ரைமரி ராக்கிஸ் ப்ரொடியூஸ் செகண்டரி ராக்கிஸ், ஸோ விச் bear the leaflets. The secondary rackets are known as a pinnae. The number of pinnae varies depending upon the species. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைபினேட் அப்படிங்கிறது என்னென்னமா, முதல் நிலை கூட்டிலை அச்சிலேருந்து 2வது அச்சு வரும், அதுலேருந்து சிற்றிலைகள் வரும். அப்போ 2ஆம் நிலை அச்சுகளுக்கு பின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிற்றங்களை வச்சு தான் பின்னாக்கள் எண்ணிக்கை மாறுபடும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், சமீர் கொன்றை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது டெலோனிக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது மைமோசா பிடிக்கான்னு சொல்லணும்ல, அது ஒன்று, அகேஷியா. அடுத்து கருவேலம் பாருங்கள், நிலோட்டிக்கா. ஓகே, சீசல்பினியா அப்படிங்கிறது. அடுத்தது இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெரிபினேட்டு அப்படின்னா ட்ரைனா 3 டெரிபினேட்டு விச் ராக்கிஸ் பியாஸ் ட்ரைஸ், அதனால் டெரிபினேட்ஸ். ஓகேவா? இது மொரிங்கா. நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, முருங்கை தழை இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். இந்த செகண்டரி ராக்கிஸ் ப்ரொடியூஸ் த டெர்ஷரி ராக்கிஸ். ஓகேங்களா? மெயின் பிரான்ச் இருக்கும், அதுலேருந்து செகண்டரி பிரான்ச்சஸ், செகண்டரிலேருந்து டெர்ஷரி. நல்லா அப்சர்வ் பண்ணி வைப்பார், முருங்கத்தலை பக்கத்தில் இருந்தால். அது டெரிபினேட்டில் வரக்கூடியது. அடுத்தது லாஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா டீகாம்பவுண்ட். டீகாம்பவுண்ட் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம்,
ரெடி பண்ணால் மும்மடி கூட்டிலே சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்தது டீகாம்பவுண்ட் அப்படின்னு பன்மடி நிறைய லீவ்ஸ் இருக்கும். இந்த மேக்ஸிமம் எதில் இருக்கும்? டாக்கஸ் கரோட்டா, கொரியாண்டர் சட்டைவம், கொத்தமல்லி தலை இருக்கு இல்லைங்களா, அது யூனிகுலம் வல்கேர். வல்கேர் அப்படிங்கிறது சோம்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி இதில் பாருங்கள் இருக்கும். தட் இஸ் எக்ஸாம்பிள் டாக்கஸ் கரோட்டா. இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு கொத்தமல்லி. டாக்கஸ் கரோட்டா. அடுத்தது கொரியாண்டர் தான் கொத்தமல்லி தலை லீவ்ஸில் இருக்கும். ஃபனிகுலம் வல்கேர். இதிலெல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா டீகாம்பவுண்ட் லீவ் சைஸு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் யூனிஃபோலேட் அதாவது யூனிஃபோலியேட் அப்படிங்கிறது ஒரு சிற்றிலை அங்க வடிவம் நிறையா வருங்கண்ணே. இதுக்கு ஒவ்வொரு டைட்டிலுக்கு எக்ஸாம்பிளை மட்டும் தெரிஞ்சுக்க, ரொம்ப டீப்பாலாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. ஓகேங்களா? உனக்கு இம்பார்ட்டனாக நானே சொல்லிடுவேன். யூனிஃபோலியேட் அப்படிங்கிறது சிங்கிள் லீவ்ஸ் இருக்கும். தட் இஸ் ஆரிகுலேட்டடாக இருக்கும். அதாவது ஒரே ஒரு சிற்றிலை மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு சிற்றிலை, அதாவது யூனிஃபோலியேட்டுங்கிறோம். அதுக்கு உதாரணம் என்ன? இப்போ யூனிஃபோலியேட்டுக்கு என்ன உதாரணம்? சிட்ரஸ்ஸு. ஓகேவா? டெஸ்மோடியம். ஓகேவா? சிட்ரஸ்ஸு, டெஸ்மோடியம், இட் இஸ் காஞ்சிடிகம். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க போதும். பைஃபெனேட்டுக்கு என்ன உதாரணம்? லிசன் டு மீ. பைஃபெனேட்டுக்கு பாருங்கள், உதாரணம் பாருங்கள். எக்ஸாம்பிள் தட் இஸ் பலைனைடிஸ். தட் இஸ் ராக்ஸ்பர்ஜீஸ், ஹார்ட்விட்டியா, பைனேட்டா, ஜோர்னியா, டைஃபில்லா. ஏதாவது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கும். ஏதாவது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்க போதும். அது ட்ரைபினெட்டு. இதெல்லாம் பார்த்தோன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். பைபினெட்டு, ட்ரைபினெட்டு, அந்த மாதிரி பால்மேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் எக்ஸாம்பிள் கன்ஃபியூஸ் பண்ணுவான் கொடுத்து. அடுத்தது மூணு பிளவு இருக்கும் ட்ரைஃபோலியேட்டு. ஓகேவா? இந்த ட்ரைஃபோலியேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன், there are the 3 leaflets. ஓகேவா? ஆரிகுலேட்டட் இன் a petiole is said to be trifoliate. இதுக்கு நல்லா தெரியும் நமக்கு. எக்ஸாம்பிள் உடாப்பிள். தட் இஸ் உடாப்பிள்னால் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ட்ரைஃபோலியேட்டில் 3 சிலை இல்லையா? தட் இஸ் விழாம்பழம் சொல்லுவாங்க இல்லையா? உடாப்பிள். ஏகிள் மார்பிலஸ். தட் இஸ் ட்ரைஃபோலியம் லேப்லாம். தட் இஸ் எக்ஸாலிஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? உடாப்பிள்னா மறந்துடாதீங்க. தட் இஸ் ஏகிள் மார்பிலஸ், அதாவது விழாம்பழம் சொல்லுவாங்க, மார்பிலஸ் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்தது குவாட்ரினா 4, ட்ரைனா 3, குவாட்ரினா 4 லீஃப்லெட்ஸ் வந்து இருக்கும். அதுதான். அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்? லிசன் டு மீ. இது எல்லாம் பாருங்கள், அழகாக நீட்டாக காணிச்சா உங்களுக்கு ட்ரா மூலிமா. யூனிபினேட்னா இப்படி இருக்கும். ஓகேவா? அதில் பேரிபினேட்டு. பி ஆப்ஷன் பாருங்கள். யூனிபினேட் தான், இம்பேரிபினேட்டு. லிசன் டு மீ இப்படி. அதுக்கு உதாரணம் அசார்டிக்கா. அதான் சொன்னேன், நீமே அசார்டிக்கா புளிய மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. பைபினேட்டு, ஒரு இலையடிச்சையில் ஒவ்வொரு லீவ்ஸாக இருக்கிறது. இப்போ பைனா இந்த மாதிரி கொத்து பாருங்கள், இதுவே ஒரு பிரான்ச்சு, அந்த பிரான்ச்சுக்குள்ளே பாரு ஒவ்வொன்றும் ஆப்போசிட்டில் இப்படி இருக்கும். அது மாதிரி தான் பை. ஓகே. அடுத்து ட்ரை, 3 இருக்கும். ஓகேங்களா? இது வந்து முதல்ல மெயின் பிரான்ச் ஒன்று இருக்கும், சைடு பிரான்ச்சு, அந்த நுனி பிரான்ச்சு. அந்த நுனி பிரான்ச்சில் பிடிச்சிருதுன்னா இப்படி 3 கிடச்சி வரும். அடுத்து பாருங்கள், அந்த கொத்தமல்லியில் பாருங்கள், ஒரே ஒரு இடத்துல நல்லா கண்ணை மூடாமல் திறந்து பாரு, ட்ரைஃபோலியேட்டாக இருக்கும். லிசன், இங்கே பாருங்கள், ஒரு மடிப்பு. இப்போ அந்த குவாட்ரிஃபோலியேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, பாரிஸ் அந்த குவான்டிஃபோலியா, தட் இஸ் மார்ஷிலியா. அதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். மார்ஷிலியா அப்படிங்கிறது ஒரு கீரை வகமாக. அதில் வந்து தண்ணி எங்கே அதிகமாக இருக்கும், மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரம் இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஷிலியா இருக்கும். சரிங்களா? ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிஃபோலியேட்டட் டைப்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த மல்டிஃபோலியேட்டட் டைப்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கும் பொழுது, மல்டிஃபோலியேட்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறப்போ இலை வந்து நல்லா பல் சிற்றிலைகள் அங்கமைப்பு நிறைய சிற்றிலை இருக்கும். ஓகே. பல் அப்படின்னாலே மல்டி. ஓகேவா? அடுத்து தட் இஸ் டிஜிட்டேட் அப்படிம்பாங்க, 5 or more லீஃப்லெட்ஸ். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க, 5 அல்லது அதுக்கு அதிகமான லீஃப்லெட்ஸ் ஜாயின்ட் அண்ட் ஸ்ப்ரைட் ஜஸ்ட் லைக் த ஃபிங்கர். ஓகே. மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னு பாருமா. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைட்டிலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். மல்டிஃபோலியேட் ஆர் டிஜிட்டேட், இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டிங்ஸ்னால இது கொஞ்சம் கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கங்க. ஒரு ஃபிங்கர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்கம்மா. நீட் ஸ்டூடெண்ட்ஸு, கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்கண்ணே.
நீட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குமா. இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது பால்மில் தான், அதாவது பனை மரம். ஆஸ் இந்த சில்க் காட்டன் ட்ரீஸில் கண்டிப்பாக, அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இலவம்பஞ்சு மரம் சொல்லுவாங்களம்மா. அதெல்லாம் பாருங்க கண்ணே, அந்த லீவ்ஸ் அப்படி தான் இருக்கும், 5 இருக்கும். ஓகேவா. அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், பெண்டா ஃபில்லா, அதாவது பேம்பக்ஸ் சிபியா, அதில் 5 லீவ்ஸ் இருக்குல்ல, பெண்டா சிபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா கண்ணே? ஓகேம்மா. இதில் பாருக்குட்டிமா, இதில் நீங்கள் சொன்ன உங்களுக்கு அந்த எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கும். தட் இஸ் என்னென்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்க, யூனிஃபோலியேட். ஓகேவா. யூனிஃபோலியேட்னால் ஒரே ஒரு இலை தான் இருக்கும். அதுக்கு வந்து சிட்ரஸ். இதான் தான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள். இது பல்வினஸ் டைப்ஸ் பாரு இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா. அதுக்கு மேலே தான் அந்த லீஃப் போர்ஷனே இப்படி வரும். ஸோ ஒரே ஒரு இலை மட்டும் ஒரு லீஃபில் இருந்துச்சுன்னா யூனிஃபோலியேட், தட் இஸ் அ சிட்ரஸ். அதாவது நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கொழிஞ்சி இருக்குங்களா, அதாவது கொழிஞ்சி செடியாக இருந்தாலும் சரி, லெமன், அந்த சிட்ரஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே. ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைஃபோலியேட் அப்படிங்கிற 2 இருக்கும் பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. இதெல்லாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் பாருங்களேன். இந்த இலை பாருங்களேன், ஒரே ஒரு அச்சு தான், அது 2 இலை இருக்கும் பாருங்களேன். காம்பெல்லாம் அதில் இல்லை பாருங்கள். நல்லா யூ ஹாவ் டு கிளியர்லி அப்சர்வ். நல்லா தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். 2 இதுக்கு வந்து 2வது எக்ஸாம்பிள், தட் இஸ் அ ஜார்னியா. ஓகேவா. கண்ணு தமிழ்லையும் அதே ஸ்பெல்லிங் தான். அடுத்து ட்ரைன் சொன்னேன். ஓகேவா. தட் இஸ் அ ட்ரைன்னு சொல்லும்பொழுது 3 அப்படின்னா ஏகில் மார்பில்ஸ் அப்படிங்கிறது. தட் இஸ் அ ட்ரைன்னா 3 இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. 4னா டெட்ரா. ஓகேவா. தட் இஸ் அ குவாட்ரிஃபோலியா, டெட்ராஃபோலியா. பாரிஸ், தட் இஸ் அ குவாட்ரிஃபோலியா. கண்ணு இது சாதாரண ஒரு ஈஸியான எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியதான். குப்பை இருக்கிற இடமோ, தண்ணி இருக்கிற இடம், மழை பெஞ்சால் பாருங்கள், அந்த மாதிரி செடியெலாம் நிறையா முளைக்கும். 4 லீவ்ஸ் இருக்கும். ஒரு ப்ளூ கலரில் ஃப்ளார்ஸ் வைக்கும். அடுத்து பாருங்கள் மல்டி. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாம்பாக்ஸ். அதாவது மல்டிஃபோலியேட் அப்படிங்கும்போது பாம்பாக்ஸ்ன்னு சொல்லலாம். அதே போல் இன்னொன்று இலவம் மஞ்சு சொன்னேன் இல்லைங்களா, அந்த லீவ்ஸ் பாருங்கள், அது அப்படி தான் இருக்கும். சரியாம்மா? புரிஞ்சுதா கண்ணே? ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மல்டிசிரியேட் வெனேஷன்ஸ். இப்போ என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ லீஃப்னுடைய டெண்டில்ஸ் எப்படி இருக்குது. ஓகேங்களா. லீஃபு டெண்டில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தட் இஸ் லீஃப் டெண்டில்ஸ் அப்படின்னாலே மேக்ஸிமம் இதில் பார்த்திங்கன்னா, இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்லேயும் இருக்குது. கிளியராக கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இலைப்பற்றுகள், அதாவது இலையினுடைய பற்று கம்பிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறோம். சம் பிளான்ஸ் ஸ்டெம் இஸ் அ வெரி, அது எப்படி சொன்னால் வீக்கு. ஸ்டெம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், வீக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தே ஹாவ் சம் ஸ்பெஷல் ஆர்கன். அப்போ எதுக்கு அட்டாச்சு டு த சப்போர்ட். ஓகேவா. அப்போ அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட் தான் லீஃப் டெண்டில் இருக்கும். சம் பிளான்ட்ஸ் லீவ்ஸ், சம் லீவ்ஸ் ஆர் பார்ஷியலி ஆர் ஹோல், ஃபுல்லாகவே மாடிஃபைட் இன்டூ டெண்டில். சில பிளான்ட்ஸில் வந்து ஒரு கொஞ்சமோ அல்லது சிலதில் வந்து ஃபுல்லாகவே அந்த லீஃப் என்ன ஆகிடும், அந்த லீஃப்லெட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த லீஃப் ஆனது அப்படியே ஒரு டெண்டில் மாதிரி மாடிஃபை ஆகிடும். அப்போ டெண்டில் இஸ், இது பாருங்கள் என்ன எக்ஸாம்பிள். டெண்டில் இஸ் எ ஸ்லெண்டர் wiry coiled structure which help in climbing to the support. ஓகேங்களா. ஸோ some of the modification of the leaf tendril. கண்ணே listen to me. இது கன்ஃபார்ம் லீஃப், இந்த ரொம்ப முக்கியம். லீஃப் டெண்டிலோடைய மாடிஃபிகேஷன் என்ன. ஓகேவா. லேத்ரஸில் இருக்குது. எது இருக்குது, ஸ்டிப்பிள்ஸ் மாதிரி இருக்கிறது, ஸ்பைன்ஸ் மாதிரி ஸ்டிப்பிள்ஸ் மாதிரி இருக்குன்னா சின்ன இந்த மாதிரி ஸ்டிப்பிள்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்மைலாக்ஸில் இருக்கும். அடுத்து டெர்மினல் லீஃப்லெட்ஸ் எங்கே இருக்குது, இந்த இஸ் அ நேரவிலியா. லீஃபுடைய டிப்பில் இருக்குமா, அதுக்கு க்ளோரியோசோல. ஏபிக்கல் லீஃப்லெட்ஸில் இருக்கும் பைசம். பீட்டியோல் இருக்கும் மாதிரி கிளிமாட்டிஸ். கண்ணை இது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். சரியாம்மா? ஓகேப்பா. லீஃப்னுடைய ஹூக்கு, அதாவது சின்ன அந்த லீஃப் ஹூக் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன கொக்கி போல் ஒரு அமைப்பு இருக்கும். இதில் வந்து ஈஸியாக நம்ம சொல்லாங்கண்ணே. இதில் என்ன அப்படின்னா, ஹூக் மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா, எடுத்தோன்னா பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பொகன்வில்லா, காகிதப்பூ இருக்கு இல்லைங்களா, அது சொல்லலாம் நம்ம. சம் பிளான்ஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹெல்ப்ஸ் டு கிளைம் தம். ஸோ கேட்ஸ் நெயில், கண்ணு இது அன்லைன் பண்ணிக்கோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா. வளைந்த பூனை நகம். எஸ், ஏன்னா லைட்டாக பாருங்கள் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தொட்டினா நறுக்கு நல்லா குத்திரும். ரோஸ் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா, இப்படி நீளாக அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். பட் கேட்னுடைய நெயில் மாதிரி இப்படி இருக்கும். கன்ஃபார்மாக அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது பொகன்வில்லாவில் கிளியராக பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அந்த பொகன்வில்லா பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேங்களா.
ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லீஃப் ஹூக்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்துக்கு லீஃப்ஸினுடைய ஷேப்ஸு, லீஃப்னுடைய ஹூக்கு எப்படி இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், இங்கே உன்னுடைய ரெடியூஸ் சிலபஸில் என்னென்ன வருதோ அது மட்டும்தான் இருக்குது. நீ மேம் இதை நீங்கள் சொல்ல அதில் சொல்லலாம் கேட்காத. உங்கள் புக்கில், அதாவது உங்கள் புக்குனா உங்களுடைய இந்த வருஷத்தில் என்ன மாதிரி சிலபஸ் வருதோ அதுக்கானது நெட்டில் இருந்து எடுத்தால் இவ்வளோ தான் வருது. ஓகேங்களாம்மா? இதில் என்ன வருதோ அதை மட்டும் நீங்கள் உங்கள் புக்கில் மார்க் பண்ணி படி, போதுமானது. ரெடியூஸ்டு கொஞ்சம் வரும் உங்களுக்கு. ஓகே. இதாவது எலாங்கேட்டட் கிளைம்பர் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மாதிரி சொல்லும் பொழுது கிளைம்பராக இருக்கும், எலாங்கேட்டடாக இருக்கும். டெர்மினல் லீஃப்லெட்ஸ் பிகம் மாடிஃபைட் இன்டூ 3 அல்லது வெரி ஷார்ப்பாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும், அண்டு கர்வ்டு ஹூக்காக இருக்கும். இந்த மாதிரி மாடுலேஷன்ஸ் நிறையா இருக்கும். அந்த இலையை பார்த்தீங்கன்னா, இலையினுடைய கொக்கி மரப்பட்டை இருக்கு இல்லையா, பட்டை தொற்றிக்கொண்டு ஏறுவதற்கு துணையாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான ப்ரொடெக்ஷன் இலை போன்ற முட்கள் இருக்கிறதுனால, முட்கள் மாதிரி கொக்கி மாதிரியும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன ஒரு இதுக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னா, விலங்குகிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம். வறண்ட காலத்து நிலைகளை தாங்க முடியும். தண்ணி பற்றி கம்மியாக இருக்கு இல்லைங்களா, ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸில் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ அஸ்பாரகஸ் அப்படிங்கிறதுலாம் அதுதான் ஸ்பைன்ஸ் மாதிரி. த லீஃப் ஸ்பைன்ஸ் ஆஃப் அஸ்பாரகஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ஹூக். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 1 மார்க்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோமா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஒரு டயக்ராமேட்டிக் ஒரு ட்ரா ஒன்று கொடுத்துருக்கான். அதில் என்னென்னமெல்லாம் இலையினுடைய உருமாற்றம் இருக்குது. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கோ. அதாவது சிறு முட்கள் தான் பிரிஸ்க் அப்படிங்கிறது. புறத்தோட்டத்துலேருந்து சில சின்ன சின்ன கொக்கி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஹூக்ஸில் நிறைய உங்களுக்கு இந்த சிலபஸ் இதில் ஃபுல்லாக கவர் ஆகலை. பட் அஸ்பாரகஸ் ஹூக்ஸ் அப்படின்னோட முடிச்சிட்டாங்க. பட் இதுக்கு கீழே நிறைய இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனி. இப்போது சிலதில் பார்த்தீங்கன்னா பிரம்மன் தண்டுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அதில் அர்ஜிமோன் மெக்சிகானம் பிரம்மன் தண்டு, சொலானம் தட் இஸ் ட்ரைலோபேட்டம், தூதுவளை இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் பாருங்கள் கொக்கி போல் ஒரு அப்படியே நறுக்கு நல்லாவே குத்தும். லீஃபை பாருங்கள், லீஃபு கடியிலையும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்பைன்ஸ் இருக்கும். ஓகேவா? கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும் கண்டங்கத்திரிக்காய். அதுலேயும் பாருங்கள், இது கால் பெயினுக்கு யூஸ் ஆகும், அதுலேயும் இருக்கும். வறண்ட நிலத்தவரம் ஜீரோஃபைட்டிக்கில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ தான் சொன்னேன் ஒப்பன்ஷியா, ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் அதுலேயும் இருக்கும் கன்ஃபார்மாக. இந்த ஒப்பன்ஷியாவில் பார்த்தீங்கன்னா இலையடி செதில் இருக்கு இல்லைங்களா, இலைகளும் இலையடி செதில்களும் முள்ளாக மாறி இருக்கும். அது ஏற்கனவே போன ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் உங்களுக்கு அதை பற்றி சொல்லிட்டேன். அதனால தான் ப்ரீஃபாக நான் போகலை இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல இல்லவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதனுடைய ஆதாரம் என்ன அப்படின்னா, இதுக்கு போதுமான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். புறத்தோல் திசுலேருந்து வெளி தோற்றிகளாக உருவாகி சிறிய கூர்மையான ஒரு அமைப்பு இருக்கிறது தான் இந்த உங்களுக்கு அந்த பிரிஸ்கல் அப்படிங்கிறது. தட் இஸ் சிறு முட்போன்ற ஒரு அமைப்பு. இதில் ரோஸில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஓகேம்மா. இப்போது லீஃபுடைய மாடிஃபிகேஷனில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம். சென்ட்ரலில் லீஃபுடைய மாடிஃபிகேஷன் ஒவ்வொரு ஆங்கிளாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன, டென்ட்ரில் மாதிரி இருக்குது கண்ணை, இதை கண்டிப்பாக பார்த்துக்கோ. இதுலேருந்து ஷியூராக 1 மார்க்ஸ் நிறைய வருங்கண்ணே. எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீட் எழுதுகிறவங்களா இருந்தாலும் டேலண்ட் எழுதினாலும் சரி, கண்ணை நீட்டுனா அப்போ என்னங்க மேம் அப்போ எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்காத, உனக்கு தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இல்லை நீட் எழுதுறேன்னா என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுதுலேயும் நிறைய பேர் எழுதணும், நம்மளும் டாக்டர் ஆகணும்னு அம்பிஷனோடு இருப்பீங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக பாடுறா அப்படிம்பா. அப்போ நாங்கள் பார்க்க வேணாமா மிஸ்? அப்படிலாம் இல்லை, நீங்களாம் பார்த்துருவீங்கன்ற நம்பிக்கை. சரிங்களா? ஓகேம்மா. இப்போ லீஃப் டென்டில்னா பைசம், ஸ்பைன்ஸ் மாதிரி இருக்குது, முள்ளுமன்னா ஜிசைபஸ் சுசுபா இளந்தச்செடி, ஹூக் மாதிரி இருக்குது, முட் மாதிரி கொக்கி மாதிரி வளைஞ்சிருக்கு அப்படின்னா அது இஸ் பிகோனியா. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் பிளேடர். கண்டிப்பாக இது யூட்ரிகுலேரியா இஸ் அ நெப்பந்தஸ், பூச்சின்னு தான் இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸ். அப்போ லீஃப் பிளேடருக்கு கிவ் சம் எக்ஸாம்பிள் அப்படின்னா யூட்ரிகுலேரியா. இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். லீவ்ஸ் அதாவது ஸ்டோரேஜ் லீவ்ஸ் அப்படின்னா லீவ். ஓகேவா? பிக்சர் பிளான்ட் நமக்கே தெரியும், தட் இஸ் நெப்பந்தஸ். ஃபில்லோடு, அக்கேஷியா இதெல்லாம் ப்ரீவியஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது ஃப்ளோரல் லீவ்ஸ் அப்படின்னா டிலோனிக்ஸ் அப்படிங்கிறது உதாரணம். ஓகேங்களா? இதுலேருந்து எந்த மாதிரியாக வேணால் கேட்கலாம். 1 மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரீட் வெரி கிளியர்லி. ரொம்ப ரொம்ப இது முக்கியம். புரிஞ்சிட்டியா கண்ணே? ஓகேப்பா. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அதிலேருந்து படிச்சுட்டு அதனுடைய கண்டினியூஷனில் நம்ம சொல்லும் பொழுது என்னென்ன படிக்கணும்.
பிரிஸ்கில் அப்படி சின்ன ஒரு முள் போட இப்போ தான் சொல்லி கொடுத்து தான் வந்தேன் உங்களுக்கு. இல்லை ஒவ்வொன்றா நம்ம சொல்லும் பொழுது சின்ன ஒரு ஸ்மால் ஷார்ப் ஸ்ட்ரக்சர் which are outgrowth from the epidermal cells அல்லது the stem அல்லது leaf. It helps. What is important? அந்த சின்ன ஒரு கொக்கி போல இருக்கிறதுனால என்ன அமைப்பு, என்ன ஃபங்க்ஷன்ஸ்? It help the plant that is greebling. கன்ஃபார்மாக அது இலையினுடைய அந்த கொக்கி போன்ற அமைப்பாக மாறி தாவரங்களுக்கு பற்றி ஏறுவதற்கு பயன்படும். இட் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்டு. தட் இஸ் ஹெர்பியூவர். இலைத்தலையெல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் சாப்பிடக்கூடிய ஹெர்பியூரஸ் அனிமல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்ககிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்கு தன்னை பாதுகாப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப. இதோட பார்ட் 2 முடிஞ்சிச்சுக்கண்ணே. இதனுடைய கண்டினியூஷன் பார்த்தோன்னா அடுத்தது 3rd பார்ட்டில் பார்க்குறோம்.